இனி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே ஆபத்து தாங்க. ஏன்னா, அதனால தான் நம்ம சொல்றோம். நெறைய பகுதிகள் நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. எங்க ஊருக்கெல்லாம் மழை வருமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அபாய கட்டத்தில ஒரு 6 மாவட்டங்கள் இருக்கு. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறது நேற்றைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். ஆபத்தான நிலையில் 6 மாவட்டங்கள் அப்படின்னு. நாகை, தஞ்சை, திருவாரூர், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் இந்த பகுதிகள்லாம் சற்றே ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையில இருக்கு. டெல்டா மாவட்டங்கள் முதற்கட்டமாக டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் மிக கனமழை முதல் அதி கனமழையும் படிப்படியாக அந்த மழையும் தீவிரமாகி அதீத கனமழையும் நிச்சயமாக வந்து பதிவாகிறோம். அந்த அளவிற்கு ஒரு மோசமான மழை பொழிவுகள் முதற்கட்டமாக டெல்டாவில் பதிவாகி அதுக்கப்புறமா வட தமிழக கடலோர மாவட்டத்திற்கும் முன்னேறக்கூடும். எல்லாருமே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை அறிக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்க. போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த புயல் சின்னங்கள் மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குறித்து அடுத்தடுத்த தகவல் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, மழை பொழிவுகள் ஒவ்வொரு நிமிடமும் ஆபத்து தாங்க. ஏன்னா இன்றைக்கு இரவுல இருந்து நமக்கு மழை பொழிவுங்கிறது முதலாவதாக நாகப்பட்டினம் மாவட்டம், முதல் மாவட்டமாக நாகப்பட்டினத்தில் மழை பொழிய ஆரம்பிக்க போது இன்று இரவுல இருந்து அங்க மழை ஸ்டார்ட் ஆடணுன்னே, அதாவது ஆரம்பித்த உடனேயே தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறைன்னு அப்படியே பக்கத்து பக்கத்து மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நாளைய தினங்கள்ல இன்னும் நமக்கு மோசமான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து எதிர்பார்க்கலாம். இரவு நேரங்கள்லேருந்து நமக்கு மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக காணப்பட்டது நம்ம பார்த்தோம். படிப்படியாக மேலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதிகாலை நேரங்கள், காலை நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழை தீவிரம் அதிகரித்து அதுக்கப்புறம் மதிய நேரங்கள், இரவு நேரங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழையும், ஓரிரு இடங்களில் அதீத கனமழையும், இரவு நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலை நேரங்களில் அதீத கனமழை வரைக்கும் கண்டிப்பாக டெல்டா மாவட்டத்தில் பதிவாகும். அதனால் 28ஆம் தேதி வரைக்கும் தயவு செய்து எங்கேயும் வெளியே போகாதீங்க. வீட்டுக்குள்ளேயே சேஃபாக இருங்க. மழை தீவிரம் மிக மிக மோசமான ஒரு வானிலை பொறுத்த வரைக்கும் தமிழக கடலோர மாவட்டத்தில் நிலவ போகிறது. எல்லா பகுதிகளுக்குமே கனமழை வருமா? கண்டிப்பாங்க. தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிக மிக பலத்த மழை பொழிவுகள் மற்றும் தீவிரமான மழை உறுதியாக உண்டு. அதில் ஆபத்தான நிலையில் 6 மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம். அதுதான் நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் போன்ற டெல்டா பகுதிகளுக்கு மழை தீவிரம் மிக மிக அதிகம். அதுக்கப்புறமா டெல்டா பகுதிகளில் நல்ல ஒரு தீவிர மழை பதிவானதுக்கு அப்புறமா வடக்கு திசை நோக்கி நகர்ந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களிலும் அதிக மழையானது கொட்டித்திருக்கும். அதனால இந்த ஒரு பகுதிகளுக்கு மட்டும்தான் மழை ரொம்ப அதிகமாக இருக்கும் போல, மற்ற மாவட்டத்துக்குலாம் மழை இருக்காதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. மற்ற மாவட்டத்திற்கும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் குறிப்பாக டிசம்பர் மாதங்களிலும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் அந்த பகுதிகளில் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயங்களில் நவம்பர் இந்த தாழ்வு பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். முதல்ல நாகப்பட்டினத்தில் மழை பதிவாகினதுக்கு அப்புறமா படிப்படியாக மேகக்கூட்டங்கள் வடக்கு நோக்கி நகர்ந்து சென்னை பகுதிகளுக்கும் நல்ல ஒரு மழை கொடுத்து அதுக்கப்புறம் தெற்கு ஆந்திரா பகுதிகளுக்கும் மிக தீவிரமான மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால மேற்கு வங்கம், ஒரிசா, பர்மா, மியான்மர் இங்கெல்லாம் போகுமா நிறைய பேர் கேட்குறீங்க. தற்போது வரைக்கும் அதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. தமிழ்நாட்டிற்கே நமக்கு அதிக மழை கொடுக்கும். ஏன்னா இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சதுலேருந்து பெருசாக மழை நமக்கு வந்ததே இல்லை. மழை வந்ததே ஒரு 2 மாவட்டங்கள் 3 மாவட்டங்கள் மட்டும்தான் அதிக அளவு நல்ல மழை கிடைச்சது. ராமநாதபுரம், திருவாரூர், நாகப்பட்டினம்னு ஒரு எண்ணி 3 மாவட்டங்கள் இல்லைன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 4 மாவட்டங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மழை பெய்தது தவிர 38 மாவட்டம் இருக்குது தமிழ்நாட்டில். அதில் 4 மாவட்டங்கள் மழை போதுமா? அப்போ மற்ற மாவட்டங்கள் எத்தனையோ மாவட்டங்களில் மழையே இன்னும் வராமல் இருக்குது. அந்த பகுதிகளுக்காக தான் இந்த சுற்று மழையை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். 25 முதல் 30 மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்க போது நிறைய இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கும். மேற்கு தொடர்ச்சியில் மட்டும்தான் நமக்கு வந்து பகுதியாக மழை இருக்கும். மற்றபடி மற்ற இடங்கள் எல்லாமே மிக மிக கடுமையான மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கலாம். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை வாய்ப்புகள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து நம்ம உங்களுக்கு அறிவிக்கிறோம். நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் லீவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எந்தெந்த மாவட்டம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்ம அறிவிக்கிறோம். லைவ்ல எல்லாருமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு லைவ்ல தான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆகவே நம்ம கொடுக்கக்கூடிய லைவ்ல வந்து ஜாயின் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்ம தென் மாவட்ட பகுதிகளை மிக முக்கியமாக பார்த்தாகணும். சென்னையில் நிறைய மழை வரும்னு சொல்றீங்க. கடலூர் மாவட்டங்கள், நாகப்பட்டினம் மாவட்டங்கள், புதுக்கோட்டை வரைக்கும் நல்ல மழைங்கிறீங்க. மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மழை வருமா வராதான்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில்
கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு தீவிர கனமழைங்கிறது தென் மாவட்டத்தில் இருக்கும். மற்றபடி வெள்ள அபாய எச்சரிக்கைங்கிறது தென் மாவட்டத்தில் பெரிதா கிடையாது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவுங்கிறது எதுவும் இல்லை. நமக்கு சாதாரணமாக கனமழை மட்டும் பதிவாகி ஓய்வு கொடுத்துரும். ஆகவே நமக்கு எந்தெந்த மாவட்டங்களில் முதல்ல நமக்கு நிறைய மழை வருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஊர் பேர் முதற்கொண்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். எங்கெல்லாம் நமக்கு 20 முதல் 30 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊர் பேரில் நம்ம தெரியப்படுத்திட்டு இருக்கோம். மறக்காமல் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம இந்த வானிலை அறிவிப்புகளில் புயல் சின்னங்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஃபெங்கல் புயல் ஒரு தீவிர புயலாக மாறுமா அல்லது சாதாரண ஒரு தாழ்வு மண்டலமாக கரை கிடக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது புயலாக மாறினால் திசை மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த ஃபெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் அதோடைய தீவிரத்தன்மை ரொம்ப அதிகமாச்சுன்னா ஆந்திரா பகுதிகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒருவேளை இது புயலாக மாறாமல் ஒரு தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் காற்று ஒன்றும் அதிகரிக்கலை அப்படின்னா அது மொத்தமும் தமிழ்நாட்டிற்கே அதீத கனமழை கொடுத்துட்டு போயிட்டே இருக்குங்க. அதுதான் இந்த 2 வாய்ப்புகள் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இது தொடர்ந்து தமிழ்நாடை நோக்கி நகர்ந்து கடலோர மாவட்டங்களில் அதீத கனமழை பொழிந்து இதுவரைக்கும் வரலாறு காணாத மழை பொழிவை டெல்டாவில் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆகவே இது சாதாரணமாக நம்ம எடுத்துட முடியாது. இந்த தாழ்வு பகுதி பொறுத்தவரைக்கும் நம்ம சாதாரணமாக எடுத்துட முடியாது. அதிக மழை தரக்கூடியதாக நமக்கு பார்க்கப்படுது. கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே நிச்சயம் பாதிக்கப்படும். கடலோரத்தில் எல்லா பகுதிகளுமே கண்டிப்பாக பாதிக்கப்படும். கடல் சீற்றம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கடல் சீற்றமாக இருக்கும். ஆனால் நிலப்பரப்பில் காற்றுடைய வேகம் ரொம்ப குறைவு தான். அதாவது ஒரு 65 அல்லது ஒரு 60 கிலோமீட்டர் வேகம் வரை நிலப்பரப்பில் காற்றுடைய வேகம் இருக்கும். கடல் சீற்றமாக இருந்தாலும் நிலப்பகுதிகளில் காற்றுடைய வேகம் ரொம்ப குறைவு. ஆனால் மழை பொழிவு மட்டும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும். அநேக இடங்கள் தண்ணீரில் மிதப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே நம்ம பல மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். எந்தெந்த மாவட்டத்தில் தண்ணீரில் மிதக்கும், எந்தெந்த மாவட்டத்தில் நமக்கு சாதாரணமாக கனமழை வரைக்கும் பதிவாகும் அப்படிங்கிற முழு பட்டியலையும் நம்ம நேற்றைய தினங்களில் உங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. தொடர்ந்து வட தமிழ்நாடு மற்றும் டெல்டா இந்த 2 பகுதிகள் தான் இந்த சுற்று மழையில் அதிக மழை கிடைக்க போகுது. அதில் முதலாவதாக டெல்டா மாவட்டங்கள் மிக மிக கொடூரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு விட்டு விட்டு மிக கனமழை முதல் ஓரிடங்களில் அதி கனமழையானது எதிர்பார்க்கலாம். ஆகவே இடைவிடாத மழை பொழிவு தமிழ்நாட்டில் 4 நாட்களும் இருக்க போகுது. இது 1 நாள் 2 நாள் மட்டும் இல்லைங்க, 4 முதல் 5 நாட்களுக்கு இடைவிடாமல் மழை பொழிவு வரப்போகுது. அப்படிங்கிறதுனால நிச்சயம் கடலோரத்தில் வெள்ளப்பெருக்குங்கிறது எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் ரொம்ப டவுட்டாகவே இருக்கீங்க, கன்ஃபார்ம் வருமா ப்ரோ, ஃப்ளட்லாம் கன்ஃபார்ம் வருமா? நாகப்பட்டினத்துலேருந்து நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. சந்தேகமே தேவையில்லை. தாழ்வு பகுதிகள் உங்களை நெருங்கி தான் நமக்கு தொடர்ந்து வரப்போகுது. ஆகவே முழுமையாக நாகப்பட்டினத்திலே இது கரையை கிடக்காது. எல்லாருமே என்ன கேட்குறீங்கன்னா, இது நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூரில் முழுமையாக கரையை கடந்துருமான்னு கேட்குறீங்க. டெல்டாவில் கரையை கிடக்காது. அந்த கடலோரத்தில் மட்டும் ஒட்டி போகிறதுனால அதிக மழை பொழிவுங்கிறது பெய்யும். ஆகவே இது எங்கே தாங்க அப்போ கரையை கிடக்கும் அப்படின்னா சென்னை, குறிப்பாக சென்னைக்கும் தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கும் இடையே கரை கிடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மச்சிலிப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய ஆந்திர கடலோர பகுதிகளும் சென்னைக்கும் இடையே கரை கிடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகவே சென்னை பகுதிகளுக்கும் அதிக மழை உண்டு. ஏன்னா ஒரு தாழ்வு பகுதி உருவாகி அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் போகுது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னா புயலுக்கு முந்தைய நிலை, அது வரைக்கும் அந்த லோ ப்ரெஷர் போகுதுங்கிறதுனால நிச்சயமாக கடலோர மாவட்டத்தில் அதிக மழையானது கண்டிப்பாக இருக்கும். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.